என் அன்பு பிள்ளையே, உன் அப்பா நான் உன்னோடு பேசுகிறேன். இப்போது நீ இந்த பிரபஞ்சத்தின் மகா சக்தி வாய்ந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இது தற்செயலாக உன் காதுகளுக்கு வரவில்லை. உன் ஆத்துமாவின் ஆழமான தவிப்பையும், நீ யாருக்கும் தெரியாமல் உன் தலையணையில் சிந்திய கண்ணீரையும் தேவன் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். அப்பா, என் வாழ்க்கை ஒரு வறண்ட பாலைவனம் போல மாறிவிட்டதே. நான் விதைக்கும் முயற்சிகள் யாவும் முளைக்காமல் கருகிப்போகிறதே என்று நீ ஒவ்வொரு விடியலிலும் ஏங்கினாயல்லவா? இதோ உன் அப்பா நான் சொல்கிறேன். உன் வறண்ட நிலத்தில் இன்று ஒரு தெய்வீக ஊற்றை நான் திறக்கிறேன். இந்த பாராவை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன் இதயத்தில் இருந்த அந்த இருண்ட பாரம் விலகி ஒரு பேரொளி உள்ளே பாய்வதை நீ உணர்வாய். கலங்காதே பிள்ளையே, உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நான் உன்னை ஒருபோதும் தவிக்க விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இன்று நீ சந்திக்கும் இந்த இக்கட்டான போராட்டங்கள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை ஒரு மாபெரும் சரித்திரமாக மாற்றுவதற்காகவே அப்பா நான் அனுமதித்தேன். ஒரு வைரம் பட்டை தீட்டப்படும் போதுதான் அதன் உண்மையான மதிப்பு கூடும். அதுபோலவே நீ இப்போது அனுபவிக்கும் இந்த சோதனைகள் உன்னை ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன. உன்னை சுற்றியிருப்பவர்கள் உன்னை தனிமைப்படுத்தி உன்னால் எதையும் சாதிக்க முடியாது, நீ எதற்கும் தகுதியற்றவன் என்று உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் மனிதர்கள் உன்னை பார்க்கும் கோணம் வேறு. உன் அப்பா நான் உன்னை பார்க்கும் கோணம் வேறு. நீ எனக்கு கண்கள் போல விலையேற பெற்றவன். உலகம் உன்னை ஒரு குப்பை போல தள்ளி வைத்தாலும் தேவன் நான் உன்னை என் சிங்காரத் தோட்டத்தில் ஒரு நந்தவனமாக மாற்றி உன்னை உயரத்தில் வைப்பேன். உன் பொருளாதார நெருக்கடியை பற்றி நீ ஒவ்வொரு நிமிடமும் பதறுகிறாய். கடன்காரர்கள் கதவை தட்டுகிறார்களே, குடும்பத்தை நடத்தக்கூட வழியில்லையே என்று நீ படும் வேதனை என் இதயத்தை ரணப்படுத்துகிறது. தேவன், நான் உனக்கு இன்று ஒரு சத்தியமான வாக்குறுதியை தருகிறேன். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தன் மக்களை விடுவித்த உன் அப்பா, உன் முன்னால் இருக்கும் அந்த பொருளாதார இரும்புத் திரைகளை இப்போது கிழித்து எறிகிறேன். அடைக்கப்பட்ட வாசல்கள் அதிர திறக்கும். வழியே இல்லாத இடங்களில் ஒரு மகா பெரிய ராஜபாதையை நான் உனக்காக உருவாக்குவேன். யாரிடம் நீ கடன் கேட்டு நின்றாயோ அதே மனிதர்கள் ஆச்சரியப்படும் வகையில் நீ பலருக்கு கொடுக்கும்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன் வறுமை இன்றுடன் விடைபெறுகிறது. தேவன், நான் உன் பாத்திரத்தை நிரம்பி வழியச் செய்வேன். உன் இல்லத்தில் இருக்கும் அந்த பெரிய மௌனமும் உறவுகளுக்குள் இருக்கும் கசப்பான வார்த்தைகளும் உன் மன அமைதியை பறித்துவிட்டன. என் வீட்டில் ஒரு நிமிடம் கூட நிம்மதியில்லையே, உறவுகளுக்குள் அன்பு மறைந்து விட்டதே என்று நீ ஏங்குகிறாய். உன் வீட்டின் வாசலில் இன்று உன் அப்பா நான் வந்து நிற்கிறேன். உன் இல்லத்தின் இருளை அகற்றி ஒரு தெய்வீகச் சமாதானத்தை உன் குடும்பத்தின் மீது நான் ஊற்றப்போகிறேன். பிரிந்து கிடக்கும் இதயங்கள் மீண்டும் இணையும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவத்தை நான் தருவேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி உனக்கு இருக்கும் அந்த பெரிய பயம் இனி உனக்கு வேண்டாம். அவர்களின் பாதையில் நான் ஒரு பேரொளியாக இருப்பேன். அவர்கள் வழிதவறிப் போவார்களோ என்ற அச்சத்தை நீக்கிவிடு. அவர்களின் ஒவ்வொரு அடியையும் தேவன் நான் பாதுகாப்பேன்.
உன் தலைமுறைக்கே ஒரு விடிவு காலம் இன்று பிறக்கிறது. உன்னை பற்றி தவறாக பேசி உன் மன உறுதியை குலைக்க நினைக்கும் அந்த நாவுகளைக் கண்டு நீ ஒருபோதும் அஞ்சாதே. அவர்கள் உன்னை வீழ்த்த குழி படித்திருக்கலாம், ஆனால் அவர்கள் பறித்த குழியிலேயே அவர்கள் விழும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஒரு சிற்பி சிலையை செதுக்கும்போது கற்கள் சிதறுவது போல உன் வாழ்வில் நடக்கும் போராட்டங்கள் உன்னை செதுக்கி ஒரு அழகான சிலையாக மாற்றுவதற்காகவே. நீ மௌனமாக இரு. உன் அப்பா நான் உனக்காக போரிடுவேன். உன்னால் முடியாது என்று சொன்னவர்கள் உன்னால் மட்டுமே இது சாத்தியமானது என்று வியந்து பார்க்கும் அளவுக்கு ஒரு வெற்றியை நான் தருவேன். உன்னை தாழ்மைப்படுத்தியவர்கள் முன்னிலையிலேயே உன்னை உயர்த்துவேன். உன் கௌரவம், உன் மதிப்பு, நீ இழந்த அந்த பழைய ஆளுமை அனைத்தையும் இரட்டிப்பாக இன்று உனக்கு தருகிறேன். யாரோ உன்னை காயப்படுத்திவிட்டார்கள் என்பதற்காக உன் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று முடங்கி கிடக்காதே. தேவன் நான் உனக்காக ஒரு புதிய சொர்க்கத்தை திறந்து வைத்திருக்கிறேன். மனிதர்கள் போடும் கணக்குகள் எல்லாம் பொய்த்து போகும். உன் அப்பா நான் போடும் கணக்கு மட்டுமே உன் வாழ்வில் பலிக்கும். உன்னை தள்ளி வைத்தவர்கள் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் நாள் இதோ நெருங்கிவிட்டது. உன் பலவீனமெல்லாம் நீங்கி ஒரு சிங்கம் போன்ற தைரியம் உன் இதயத்தில் பாயும். நீ வேண்டிக் கொண்டதைக் காட்டிலும், நீ கனவு கண்டதைக் காட்டிலும் மேலான அற்புதங்களை உன் கண்கள் காணும். உன் வாழ்க்கை ஒரு பெரிய சாட்சியாக மாறும். மற்றவர்கள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்வின் இருள் அகன்று ஒரு புதிய பிரகாசம் ஆரம்பமாகிறது. என் மகனே, என் மகளே, எதை குறித்தும் கலங்காதே. உன் கையை பிடித்து உன் அப்பா நான் உன்னை வழிநடத்துவேன். முன்னால் இருக்கும் பாதை அடைக்கப்பட்டிருப்பதாக தோன்றினால் நான் அங்கே ஒரு சுரங்கப்பாதையை உருவாக்குவேன். உன்னை உருவாக்கிய தேவன் நான். ஒரு தாயைப் போல உன்னை தேற்றுவேன். ஒரு தந்தையைப் போல உன்னை தாங்குவேன். உன் கண்ணீர் துடைக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. உன் சிரிப்பு மீண்டும் திரும்பும். இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு மகா பெரிய அற்புதம் ஆரம்பமாகிறது. விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்கு. அப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உண்மையானவர். நான் உனக்காக துரிதமாக கிரியை செய்கிறேன். நிம்மதியாக இரு. உன் அப்பா நான் உனக்காகவே இருக்கிறேன். ஆமென்.